முன்னொரு காலத்தில் தனவந்தன் என்று ஒருவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய ஒரே ஆசை வாழ்க்கையின் சுகங்களை எல்லாம் ஆண்டு அனுபவிக்க வேண்டும் என்பதுதான். ஆகவே தன் வாழ்நாளை எல்லாம் அதற்காகவே செலவிட்டான். பெரும் பணக்காரனும் ஆனான். இந்த உலகில் எதையும் வாங்கிவிடக்கூடிய அளவுக்கு சீமானாகிவிட்டான் அவன். ஆனாலும் அவன் உள்ளத்தில் ஒரு பயம் இருந்து கொண்டிருந்தது. இந்த உலகத்தில் நான் விரும்பிய எதையும் அடைய முடியும் என்பது உண்மைதான். ஒருவேளை நான் இறக்க நேர்ந்தால் நான் சேகரித்த இத்தனை செல்வங்களையும் விட்டல்லவா போக வேண்டும். இந்த செல்வங்களையும் இதனால் கிடைக்கும் சுகங்களையும் என்னால் அனுபவிக்க முடியாதே. இந்த கவலை அவனை வாட்டியது. மனிதனுக்கு மரண பயம் வந்து விட்டால் பிறகு எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? உலகில் மரணமே இல்லாத ஓர் இடத்தை தேடி கிளம்பினான் அவன். பல நாள் அலைந்தும் அவனால் அத்தகையதோர் இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் அவன் தன் முயற்சியை கைவிடவில்லை. கடைசியில் இறப்பு என்ற வார்த்தையையே கேட்டிராத ஒரு நாட்டை கண்டுபிடித்தும் விட்டான் அவன். இங்கு யாருமே இறப்பதில்லை என்றார்கள் அவ்வூர் மக்கள். அப்படியானால் உங்கள் ஊரின் ஜனத்தொகை பெருகிக் கொண்டே அல்லவா போயிருக்கும் என்றான் அந்த ஊர்க்காரர்களிடம் இருந்து. இல்லை என்று பதில் வந்தது. அவ்வப்போது ஒரு குரல் இங்கு உள்ளவர்களில் யாரையாவது ஒருவரை கூப்பிடும். ஒரு தடவை 2 தடவை அந்த குரலை யார் கேட்கிறார்களோ அவர்கள் உடனே அந்த மர்ம குரலை பின்பற்றி செல்வார்கள். அப்படி சென்றவர்கள் மறுபடி திரும்பி வருவதில்லை என்றார்கள். அப்படி அந்த குரலின் அழைப்பை ஏற்று செல்வது முட்டாள்தனம் அல்லவா? போவதும் போகாதிருப்பதும் நம் விருப்பத்தை பொறுத்தது தானே என்றான் தனவந்தன். உடனே தன் ஊருக்கு கிளம்பினான். தன்னுடைய செல்வங்களை எல்லாம் மூட்டை கட்டி கொண்டான். யாருமே மரணம் அடையாத அந்த நாட்டில் போய் குடியேறினான் அவன். அங்கு சென்றதும் தன் மனைவி குழந்தைகளுக்கு ஓர் உத்தரவு போட்டான். அவர்களில் யாருக்காவது அவர்களை கூப்பிடுவது போன்ற குரல் கேட்குமானால் அதை அலட்சியம் செய்ய வேண்டும். அப்படி கூப்பிடும் குரலை தொடர்ந்து போகவும் கூடாது என்று கண்டிப்பாக கூறியிருந்தான். வருடங்கள் பல சென்றன. அவன் தன் மனைவி மக்களுடன் ஆனந்த வாழ்க்கை நடத்தி வந்தான். ஒரு நாள் மாலை எல்லாரும் மேஜை முன் அமர்ந்து உணவருந்தி கொண்டிருந்தனர். அப்போது பணக்காரனின் மனைவி திடீரென்று துள்ளி எழுந்தாள். சரி சரி, இதோ வருகிறேன் வருகிறேன் என்று கத்திக்கொண்டே கிளம்ப தயாரானாள். சட்டென்று அவள் கணவன் அவளை கெட்டியாக பிடித்து கொண்டான். நான் உனக்கு எச்சரித்திருந்தேனே, அது மறந்து விட்டதா? அந்த குரலின் அழைப்புக்கு செவி சாய்க்காதே. மரணத்தை விரும்பாவிடில் இங்கேயே இரு என்று வற்புறுத்தினான் அவன். என்னை அழைக்கும் அந்த குரலை நீங்கள் கேட்கவில்லையா? என்னை அழைப்பதன் காரணத்தை அறிந்து கொண்டு நான் உடனே திரும்பி வருகிறேன் என்றாள் அவள். கணவனின் பிடியிலிருந்து திமிறிக் கொண்டு ஓட முயன்றாள். ஆனால் அவன் தன் பிடியை இன்னும் உறுதியாக்கினான். சாவின் அழைப்பான அந்த குரலை தொடர்ந்து சென்றவர்கள் திரும்புவதில்லை என்று அந்த ஊரார் கூறியதை அவன் மறந்துவிடவில்லை. பிறகு தனவந்தனின் மனைவிக்கு நடந்தது என்ன? மேலும் மரணமில்லாத ஊருக்கு சென்ற பின் தனவந்தன் இறந்தானா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுட்டு கீழே உள்ள ப்ளே பட்டனை ப்ளே பண்ணி பாருங்கள்.